அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நோய் கிச்சன். இன்றைக்கி ஒரு கஸ்டர்ட் குனாஃபா ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி ரெடி பண்ணுறதை பார்ப்போம். இப்போ ஒரு பவுலில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரக சம்பா பச்சரிசி எடுத்துருக்குறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூனு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருவோம். இப்போ இதில் வந்து நம்ம சீரக சம்பா எடுத்துருக்குறோம். இதே பாஸ்மதியும் எடுத்துக்கலாம். இது ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். அடுத்ததாக ஒரு பவுலில் 300 கிராம் அளவுக்கு இந்த மாதிரி ரோஸ்டர் கட்டிங் சேமியா எடுத்துருக்குறோம். அடுத்ததாக ஒரு 50 கிராம் பிஸ்தா, ஒரு 50 கிராம் முந்திரி, ஒரு 50 கிராம் பாதாம் பருப்பு, இது எல்லாத்தையுமே நைஸாக சாப் பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம ஊற வச்ச பச்சரிசியை அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கப் பால் சேர்த்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து இது ஒரு நல்ல ஒரு கொரகொரப்பாக இந்த அளவுக்கு இதை அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். நெய் சூடானதும் நம்ம நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கிற பாதாம், பிஸ்தா, முந்திரி இது எல்லாத்தையுமே இந்த பேனில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃபுல்லாக முருகலாக ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்குவோம். ஃபுல்லாக எல்லாம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்குவோம். இப்போ அந்த வறுத்த நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சேமியாவை போட்டு ஃபுல்லாக அந்த நெய்யிலே ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். அந்த சேமியா நல்லா ரோஸ்ட் ஆனதும் நம்ம ஒரு 150 கிராம் அளவுக்கு சீனி இதில் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி இதெல்லாம் ஃபுல்லாக அந்த சேமியாவோட அந்த சீனியெல்லாம் ஃபுல்லாக மெல்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 1 நிமிஷம் இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே ஃபுல்லாக புழுங்க வச்சுக்குவோம். இப்போ கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. அந்த சேமியாலாம் எல்லாம் ஃபுல்லாக பாயில்ட் ஆகிட்டு நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த நட்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கிடுவோம். நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கிற நட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இதை ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஏலக்காய் பவுடர் அப்ளை பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணி இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்குவோம். அடுத்ததாக ஒரு கடாயில் பால் சேர்த்துக்குவோம். 1 லிட்டர் நல்லா ஃபுல் க்ரீம் மில்கை ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த பால் நல்லா ஃபுல்லாக கொதி வந்ததும் எல்லாத்தையுமே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த கஸ்டர்ட் ரைஸு மிக்ஸை இதில் ஆட் பண்ணுவோம். இதில் ஃபுல்லாக சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு அந்த கஸ்டர்ட் பவுடர் நல்லா திக்காகிற வரைக்கும் இதை அப்படி மைல்டாக ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி காய்ச்சி எடுத்துக்குவோம். இப்போது 2 நிமிஷம் நம்ம இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாக திக்காகிடுச்சு. இதில் ஒரு 150 கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி இதை ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அந்த சுகர் எல்லாத்தையுமே ஃபுல்லாக மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், எல்லாத்தையுமே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம அடுத்ததாக இப்போ இந்த குனாஃபாக்கு லேயர் செட் பண்ணுவோம். இது மாதிரி பவுல் எடுத்துட்டோம். அதில் ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த பவுலில் ஒரு லேயருக்கு ஃபுல்லாக இந்த கஸ்டர்ட் மில்கை ஆட் பண்ணுவோம். நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த சேமியாவை ஒரு லேயருக்கு எல்லா பவுல்லையுமே ஃபில் பண்ணணும். இப்போ அதுக்கு மேலே இன்னொரு லேயர் இந்த கஸ்டர்ட் மில்கை ஃபுல்லாக ஆட் பண்ணுவோம். இப்போ எல்லாத்தையுமே ஃபுல் பண்ணிட்டோம். இதுமாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கிற நைஸாக சாப் பண்ண அந்த நட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் இதில் டாப்பில் வந்து ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். ஒரே பவுல்லையும் நம்ம ஃபுல்லாக 3 லேயர் பண்ணி இதே போல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபஸ்ட் லேயரில் கஸ்டர்ட் மில்க் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சேமியா எல்லாத்தையுமே ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு மாதிரி எல்லாத்தையும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே மறுபடியும் இன்னொரு லேயர் கஸ்டர்ட் மில்கை ஃபில் பண்ணுவோம். ஃபில் பண்ணிவிட்டு இப்போ பேலன்ஸ் உள்ள அந்த நட்ஸ் எல்லாத்தையுமே மேலே ஆட் பண்ணுவோம். நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்குவோம்.
இப்போ நம்ம ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணியிருந்தோம். இப்போ எடுத்துட்டோம். இது எப்படி ரெடி ஆகுங்கிறத பார்ப்போம். நல்லா அருமையாக இந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாக திக்காக அருமையாக ஃபார்ம் ஆகிருக்குது. நல்லா பக்காவாக ரெடி ஆகிருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.